வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் அவங்க அனிருத் பேசுகிறேன். இந்த படம் ஏன் பண்ணனா வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக கிருத்திகா மேடம் வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க, கதை கேட்டு ஓகே பண்ணுங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்போ ரொம்ப பயமாக இருந்தது ஆக்சுவலாக, ஐயோ பிடிக்கலன்னா எப்படி வேணான்னு சொல்கிறது அப்படின்னு. ஆனால் ரொம்ப ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன், எனக்கு ஸ்கிரிப்டே ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்டு ஜெம் ஆஃப் அ பர்சன், ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அண்டு அவங்களுக்கு ஏதாவது நம்ம சைட்லேருந்து எவ்வளோ நம்ம எஃபோர்ட் போட முடியுமோ போடணுன்னு தான் இந்த ஆல்பம் பண்ணியிருக்கேன். அண்டு வணக்கம் சென்னை வந்து எனக்கு பர்சனலாக என்னோடய ஃபேவரட் ஆல்பம் 3 எதிர்நீச்சல் அண்ட் டேவிடோட சிங்கிள் விட எனக்கு இந்த ஆல்பம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். டோட்டலாக 7 பாட்டு வணக்கம் சென்னையில். அண்டு டோட்டல் ஃப்ரீடம் இருந்தது இந்த ஆல்பமில். ஏன்னா வந்து அவங்க வந்து சிச்சுவேஷன்ஸ் சொல்லிவிட்டு சிச்சுவேஷனை வேணால் கூட மாற்றிக்கிறேன், ஆனால் எனக்கு 7 பாட்டுமே ஹிட் ஆகணும் அப்படின்னாங்க. ஸோ அப்படி யாராவது சொல்லும் போது நமக்கு வந்து ஐயோ வி ஹேவ் டு கிவ் அ பெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அண்டு வணக்கம் சென்னையோட படம் பேர், ஆனால் வந்து சிங்கர்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிலேருந்தும் இருக்காங்க இது மோஸ்ட்லி, அண்ட் எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக பாட்டு கேட்டு கிவ் அஸ் யுவர் ஃபீட்பேக். விஷால் சேகர் அவங்க பாம்பேயில் பெரிய கம்போசர்ஸ், அண்ட் எனக்கு விஷால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அண்டு ஃப்ரெண்டாக இருக்கும்போது சரி அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஸ்கூலில் பேண்டில் இருக்கும் போதே அவர் ராக் பேண்ட் காலேஜில் இருந்தார். ஸோ எனக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். இன்றைக்கி அவரோட ஃப்ரெண்டாக இருக்கிறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்டு அவர் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்டு ஒரு பாட்டு இருந்தது, விஷால் பாடினா நல்லாயிருக்கும்னு நான் விஷாலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், பாருங்கன்னா 100% பாடுறேன். ஆக்சுவலாக அவர் காசு கூட வாங்கிக்காமல் பண்ணார். ஸோ அதுக்கு பெரிய நன்றி. அண்டு அந்த பாட்டு எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். போனிப்போ பாட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு தமிழ் பாட்டு, அதே மாதிரி இப்போ விஷாலுக்கு இது ஃபஸ்ட்டு தமிழ் பாட்டு. அது மாதிரி நம்ம புதுமையாக தான் பண்ணும்போது தான் நமக்கும் அது எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்டு எக்ஸைட்டிங் விட மியூசிக்கெல்லாம் நமக்கும் நிறையா கற்றுக்க முடியுது. ஸோ அதனால தான் நிறையா புது ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறேன். யூகேயில் அர்ஜுன் அப்படின்னு வைதிஸ் கொலவெறி இங்கிலீஷ் வேர்ஷன் ஒன்று பண்ணியிருந்தார். அது பயங்கர ஹிட் ஆச்சு இன்டர்நெட்டில். அவர் அப்போலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அவரோட வேர்ஷன் ரொம்ப பிடிச்சிது ஆக்சுவலாக, கொலவெறி வேர்ஷன். ஸோ இந்த பாட்டு, இதில் ஒரு பாட்டு ஓப்பன்னு ஒரு பாட்டு வந்து ஒரு அர்ஜுன் இங்கிலீஷில் பாடினா எப்படி இருக்கும்னு நான் அவருக்கு ஸ்கைப் வழியாக நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும் போது வந்து ஐ டோல்டும், நீங்கள் இந்த படத்தில் ஒரு பாட்டு பண்ணுங்கன்னா அது சிடியோடய ரிலீஸ் பண்ணுறேன், இது ஓப்பன் இந்த பாட்டு எடுத்துக்கோங்க, இந்த பாட்டு நீங்கள் இங்கிலீஷில் எனக்கு பாடி கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ட் ஹீஸ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். அது படத்தில் வராது அந்த பாட்டு, ஆனால் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கு நாங்கள் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணி அடுத்த மாதம் வெளியிடுவோம். ஹிப்ஹாப் தமிழா வந்து ஆக்சுவலாக இப்போ ஹிப்ஹாப் தமிழாவோட திரும்பி பண்ணுறதுனால அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆகிப்போச்சு. ஏன்னா எதிர்நீச்சல் பாட்டுக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடுற ஒரு பாட்டு. இதில் வந்து ஹனி சிங் எதிர்நீச்சலில் பண்ணார். இதில் வந்து ஹார்ட் கோர் அப்படின்னு சொல்லி யூகேலேருந்து இன்னொரு லேடி ரேப்பர் இந்த வாட்டி. இந்த பாட்டு ஒரு கான்செப்ட் பேஸ்டான ஒரு சாங். இது ஒரு ப்ரோமோ சாங், சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அப்படின்னு. அதில் கண்ட்ரி சிக்கன் ஒரு புது ஆர்டிஸ்ட் கோழியும் பாடியிருக்கேன் அந்த பாட்டில். ஸோ நாங்கள் 4 பேரும் இந்த பாட்டு பாடியிருக்கோம். அண்டு அது பேசிக்காக ஒரு கான்செப்ட் சாங். இப்போது நார்த் இந்தியாவில் வந்து நம்மளை எப்படி யோசிக்கிறாங்க, நம்ம எப்படி நார்த் இந்தியன்ஸை யோசிக்கிறோம் அப்படின்னு ஒரு பாட்டு. ஆக்சுவலாக அவங்கள வந்து சூப்பர் சிங்கரில் பார்க்கல ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து எனக்கு நிறையா மெயில்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்து சச் அ ஒண்டர்ஃபுல் டேலண்ட்னு தெரிஞ்சுது. அண்டு ஒரு ஃபோக் சாங், அவ்வளோ ஒரு யங் ஏஜ் அவங்களுக்கு, ஷீ இஸ் அன் என்ஆர்ஐ ஃப்ரம் த யூஎஸ். ஒரு ஃபோக் சாங் வந்து நானும் அவங்களும் சேர்ந்து பாடியிருக்கோம். ஷீ இஸ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். அது எனக்கும் புதுமையாக இருந்தது. ஏன்னா அவங்க யூஎஸ்ஏயில் இருந்தாங்க, நான் இங்கே இருந்தேன். ஸோ ஸ்கைப் வழியாக ரெக்கார்ட் பண்ணோம். அங்கே அவங்க ஒரு ஸ்டுடியோவில் ஸ்கைப்பில் செட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணோம். அது ரொம்ப புதுமையாக இருந்தது எனக்கும். ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஆல்பமில் வந்து முத்துக்குமார் சார் அண்டு கார்கி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு விக்னேஷ் சிவன் போடா போடி டைரக்டர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு இந்த படத்தில், எங்கடி பிறந்த அப்படின்னு ஒரு பாட்டு. லிரிக்ஸ் வந்து என்றைக்குமே என் மியூசிக்கில் ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு லிரிக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு லிரிக்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அண்டு இதில் வந்து அவங்களுக்கு எல்லாருமே சாரி சொல்லிக்கிறேன், கார்கி சார், முத்துக்குமார் சார். ஏன்னா நிறையா டிராஃப்ட்டுக்கு அப்புறம் நிறையா டிமாண்ட் பண்ணோம். ஆனால் அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களாம் பாட்டு கேட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஆல்பம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டியூன் போட்டு அந்த டியூனில் சும்மா நான் எதாவது கண்ணாபின்னான்னு எதாவது கத்தி வைப்பேன், ஏதாவது ஒரு லிரிக் நமக்கு தோன்றது எதாவது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து போகிற ஒரு ப்ராசஸ் தான். இந்த படத்தில் நான் வந்து ஒசக்க பிரகதியோட பாடியிருக்கேன். அப்புறம் எங்கடி பிறந்தன்னு ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாட்டு இருக்குது, வெங்கடி பிறந்து. அப்புறம் அந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டரில் ஒரு 4 லைன் பாடியிருக்கேன், அவ்வளோதான். அதான் அந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர், ஆதி, ஹார்ட்கோர், நான்,
அந்த கண்ட்ரி சிக்கன் கோழி அவங்க நாங்கள் 4 பேர் பண்ணது வந்து ஆக்சுவலாக வந்து அது சென்னை பற்றி தான். சென்னை பற்றினா அது ஒரு கான்செப்ட் பேஸ் சாங்கு. நார்த் இந்தியா சென்னை எப்படி பார்க்குது, நம்மளோட ரிப்ளை, அந்த மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டில் அதான் ஒரு கோழியை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு லைவ் கோழியை வந்து லைவ் கோழி சவுண்ட் அந்த பாட்டில் வரும். அதுவும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இப்போ ஆட் பண்ணியிருக்கோம், கண்ட்ரி சிக்கன் நாட்டுக்கோழி அப்படின்னு. ரீ ரெக்கார்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. படம் இப்போ தான் பார்த்துருக்கேன் அண்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து ஏன்னா 3 வந்து ஒரு ட்ராஜடி லவ் ஃபிலிம், எதிர்நீச்சல் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் காமெடி. ஸோ இது வந்து ஒரு மியூசிக்கல் ரொமான்டிக் காமெடி. அடுத்து விஜய் சார் ப்ராஜெக்ட் ஒரு ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு புதுசாக நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வேறு ஜானரில் பண்ணலான்னு தான் என்னோடய ஐடியாவும். வணக்கம் சென்னையில் வந்து கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும், ரொமான்டிக் மியூசிக்கல்னு சொல்லும் போது. ஸோ அதுக்கும் நல்லா எஃபர்ட் போட்டு பண்ணணுன்னு தான் என்னோடய எய்ம். சாங்ஸ் கேட்டவங்களோட காம்ப்ளிமெண்ட்ஸ் இது வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு எல்லாருமே ஒரு ஹேட்ரிக் அடிச்சிட்டிங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது ஓவராலாக வரும்போது தான் நமக்கும் தெரியும். ரொம்ப ஆவலாக இருக்குது டு நோ யுவர் ரெஸ்பான்ஸ். ஸோ லெட்ஸ் சி. வணக்கம் சென்னை என்னோட 3rd ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ளீஸ் லிசன் டு இட் அண்ட் கிவ் அஸ் யுவர் ஃபீட்பேக் ஆன் indiaglitz.com.